திமுகவினரின் தூண்டுதலின் பேரில் மதுரை வடக்கு சட்டமன்ற தொகுதியில் 42 போலி வாக்காளர்கள் இடம்பெற்றுள்ளதாக அதிமுக மருத்துவரணி இணை செயலாளர் டாக்டர் சரவணன் குற்றம் சாட்டியுள்ளார். மதுரை வடக்கு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வாக்குச்சாவடியில் இடம்பெற்றுள்ள 42 போலி வாக்காளர்கள் பெயர்களை நீக்க வேண்டுமென அதிமுக மருத்துவரணி இணை செயலாளர் டாக்டர் சரவணன் மதுரை மாநகராட்சி உதவி ஆணையாளரிடம் புகார் மனு அளித்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், இந்திய தேர்தல் ஆணையம் நடத்திய தீவிர திருத்தப் பட்டியலில் 2025 டிசம்பர் 19 வெளியிடப்பட்டது என்றும், அதில் மதுரை வடக்கு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பாகம் எண் 98 844 வாக்காளர்கள் இடம்பெற்றுள்ளனர் என்றும் தெரிவித்தார். மேலும் 42 போலி வாக்காளர்கள் பெயர்களை வாக்காளர்கள் பட்டியலிலிருந்து நீக்க வேண்டும் என்று தெரிவித்த அவர், இந்த மோசடிக்கு துணை போன வாக்குச்சாவடி அலுவலர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார். மதுரை வடக்கு தொகுதியில் எஸ்ஐஆருக்கு பிறகு 40,000 ஓட்டு இப்போ இந்த தொகுதியில் குறைஞ்சிருக்கு. இப்போ 2,08,000 ஓட்டு இன்னைக்கு இருக்குதுன்னு 19ஆம் தேதி அரசு கொடுத்துருக்கக்கூடிய அந்த வரைவு வாக்காளர் பட்டியலில் இருக்குது. அதில் இந்த வடக்கு தொகுதியில் 191வது நம்பர். அது பாகம் எண் 98ல் 844 வாக்காளர்கள் இன்றைய நிலையில் இருக்கிறாங்க அப்படின்ற வரைவு பட்டியல் எடுத்து நம்ம ஆய்வு பண்ணி பார்க்கும் பொழுது இறந்தவர்கள் 29 பேர், டபுள் என்ட்ரி ஒரு என்ட்ரி, பெர்மனெண்ட்டாக ஷிஃப்ட் ஆனவங்க 12 பேர் இந்த தொகுதி வாக்காளர்களை ரீட்டைன் பண்ணி வச்சுருக்கிறாங்க. இது எப்படி நடக்க முடியும்? BLOன்னு அரசுக்காக ஒரு அதிகாரியை போட்டு பண்ணும் பொழுது, அப்போ இதுதான் ஏற்கனவே எங்களுடைய கழகத்தின் பொதுச் செயலாளர், எங்களுடைய மாவட்ட கழக செயலாளர்லாம் வைத்த குற்றச்சாட்டு. இதுதான் வெளி வேஷமாக இந்த திமுக எஸ்ஐஆரை எதிர்ப்பதாக சொன்னாலும், நம்ம பார்த்த முதலமைச்சர் தொகுதியிலே 1 லட்சம் ஓட்டு குறையுது. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு 97 லட்சத்தை சொச்சம் 1 கோடி ஓட்டு குறையுது. அதற்கு பிறகு நம்ம இன்னும் உள்ளே போய் பார்க்கையில் ஒரு பூத்தில் நீங்கள் 50 ஓட்டு இன்னும் ஒரு கள்ள ஓட்டை இவங்க ரீட்டைன் பண்ணுறாங்கன்னா இவங்களுடைய எண்ணம் புரிகிறது. வர தேர்தலில் இவங்க ஆளுங்கட்சியாக இருக்கிறாங்க, எல்லா பவரும் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ இவங்க முழுவதும் முறைகேடாக செய்வதற்கு திமுக எத்தனிக்கிறது.